கடந்த காலங்களில் நடந்த சில சம்பவங்கள் நடைமுறை நாட்களில் எவ்வாறு தொடர்படுகிறது, எங்களுடைய தவறுகள் எவ்வாறு கட்டமைக்கப்படுகிறது, நாங்கள் கூறுகின்ற விடயத்தை நம்ப வேண்டிய கடப்பாட்டை கடந்து செல்வதனால் எவ்வளவு ஆபத்துக்கள் இருக்கின்றது என்பது இன்று நேற்றல்ல, தேசிய தலைவரின் காலம் தொடக்கம் அவை இன்று வரையும் நீண்டு கொண்டிருக்கின்றது. அவை தொடர்பில் தான் ஒரு சில நடந்த விடயங்களையும் நீங்கள் அறிந்த விடயங்களையும் மேலதிகமான சில விடயங்களையும் இன்றைய நாளிலே ஒட்டுமொத்தமாக பார்க்கலாம் என்று நினைக்கின்றோம். அந்த வகையில் கருணாவின் பிளவு என்பது எல்லோராலும் பிரதேசவாதமாக பார்க்கப்பட்டது, புறக்கணிப்பாக பார்க்கப்பட்டது, அல்லது பல்வேறுபட்ட விதத்திலே ஒரு ஓரவஞ்சனையாக பார்க்கப்பட்டது. கருணா நல்ல தளபதி, அவரை வன்னி தலைமைகள் ஓரங்கட்டி விட்டன என்றெல்லாம் பார்க்கப்பட்டது. இவ்வாறான கருத்துக்கள் இன்றும் வடக்கிலும் கிழக்கிலும் பல பேரிடம் பேச்சாக இல்லாது விட்டாலும் முணுமுணுப்பாக இருக்கின்றது, அல்லது ஒரு சாரார் சேருகின்ற போது பேச்சாகவும் விவாதமாகவும் மாறிக்கொண்டிருக்கிறது. கருணாவின் பிளவு என்பது ஆனியரவு வெற்றியின் பின்னர் அவை மெல்ல மெல்ல நகரத் தொடங்குகின்றன. அவை கிட்டத்தட்ட துளிர் விட்டதாகவே கூற வேண்டும். கருணா ஆனியரவை வெற்றி கொண்ட பின்னர் அந்த இடத்திலே கருணாக்குரிய முக்கியத்துவம் கொடுக்கப்படவில்லை என்பது பலருடைய வாதமாக இருக்கிறது. ஆனால் கருணா அண்மையிலே வழங்கிய ஒரு செவியிலே கூறுகின்றார், அந்த சண்டையை முன்னின்று நடத்தியது பானு என்கின்ற கருத்தை அவர் அந்த இடத்திலே கூறுகின்ற ஒரு பதிவும் இப்போது இருக்கின்றது. உண்மையை யுத்தத்துல அனைவரும் யுத்தத்தை எடுத்துக்கொண்டா அதுக்குரிய தளபதி நானும் இல்லை, பானு அதுக்கு தளபதி இருந்தவர். இவ்வாறாக அவர் கூறிய தகவலும் இருக்கின்றது. ஆனால் அன்றிலிருந்து ஆணையரவு வெற்றியின் பின்னர் கருணாவினுடைய திட்டம் என்பது இந்த அமைப்பில் இருந்து வெளியேற வேண்டும் என்கின்ற நிலைப்பாடு மெல்ல மெல்ல துளிர் விடுகின்றது. அது அந்த அமைப்பில் இருந்த கருணா சார்பானவர்களிடம் அல்லது முன்னிலை இரண்டாம் நிலைகளில் இருந்தவர்களிடம் அவை மெல்ல மெல்லமாக மாற்றப்பட்டு கொண்டிருக்கின்றது. இந்த சூழ்நிலைகளிலும் ஆணையரவு வெற்றியின் பின்னர் இவ்வாறான ஒரு சம்பவம் இடம்பெறுகிறது. ஆனால் அவ்வாறு யாரோ ஒரு சக்தி இதற்குள் வேலை செய்கிறது, இதில் சற்று கவனம் எடுங்கள் என்று தேசிய தலைமையிடம் கூறிய போதும் கூட அங்கு இருந்து ஒரு மாறுபட்ட நிலைப்பாடு வெளிப்படுகிறது. எனக்கும் கருணாவுக்கும் இடையில் இருக்கக்கூடிய நெருக்கத்தை அல்லது அந்த எங்களுக்கு இடையில் இருக்கக்கூடிய நல்லுறவை சீர்குலைப்பதற்கு யாரோ செய்கின்ற சதிவேலை என்று அதனை தேசிய தலைமை கடந்து செல்லுகிறது. அதனை சாதகமாகவும் அதனை தனக்கு வாய்ப்பாகவும் பயன்படுத்திய கருணா ஆணையரவு வெற்றியின் பின்னர் கருணா மணலாறு விஜயனின் இணைவும் இங்கு பார்க்கப்படுகின்றது. அண்மை காலங்களிலும் பார்த்திருப்பீர்கள், மணலாறு விஜயனுடைய கருணா தொடர்பான செவ்வியும் போராட்டம் தொடர்பான ஒரு முரண்நிலையான கருத்துக்களும், இதற்கும் சில வேளைகளில் எதிர்கருத்துக்கள் தங்கள் நிலைப்பாடுகள் வெளிப்படலாம். அவை அவர்களுடைய உரிமை. ஆனால் எங்களுடைய கடமை சிலவற்றை கூற வேண்டி இருக்கின்றது.